பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: மகள் விக்டோரியா ரிச்சர்ட் குடும்பத்தினர், லண்டன். திருமதி ஆரோக்கிய மேரி கோவலம் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய தாய் திரு அவை கண்டியும் மறை சாட்சியமான புனித ஆகத்தா அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. கிபி 3ஆவது நூற்றாண்டிலே பிறந்தவர் இவர். ரோமையை ஆண்ட குவிண்டஸ் என்கின்ற ஒரு மன்னன் கிறிஸ்துவை வழிபடுவோரை கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான். ஆனால் அரசனுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சாமல் இயேசுவின் மீது உயிருள்ள உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்களில் புனித அகத்தாவும் ஒருவர். இவ்வாறு தனது கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதை பற்றி கேள்விப்பட்ட அரசன் படை வீரர்களை அனுப்பி அகத்தாவை இழுத்து வரச் செய்தான். அகத்தாவின் அழகில் மயங்கி அவன் தன் ஆசைக்கு அவரை உட்பட வற்புறுத்தினான். அதற்கு அகத்தா, வெறும் 15 வயது நிரம்பிய இந்த சிறுமி சொன்னாள், நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன், யாருக்கும் என்னை தரமாட்டேன் என்று சொன்ன காரணத்தால் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அன்புக்குரியவர்களே, புனித அகத்தாவிடம் இருந்த இந்த ஒரு துணிவு, இயேசுவுக்கு நம்மை திருமுழுக்கின் வாயிலாக அர்ப்பணித்து விட்டோம், எனவே அவருக்கு என்றும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற துணிவு நமக்கும் வேண்டும் என்பதற்காக புனித அகத்தாவின் வழியாக நாம் சிறப்பாக வேண்டுவோம். இறைவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்திருந்த போதிலும் அவ்வாறு நாம் செயல்பட தவறியமைக்காக இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்கிற எண்ணமும் கூட இல்லாமல் வாழ்ந்து வருவதற்காகவும் நம்முடைய நம்பிக்கையில் உறுதியற்ற நிலைக்காகவும் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கண்ணியும் மறை சாட்சியமான புனித அகத்தா கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்களும் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4-7 மற்றும் 11-15 வரை. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய்,
ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்கு உரியதாய் இராமல் துயரத்துக்கு உரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பிலே ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
உமக்கு புகழ். ஒரு கிராமத்திற்கு வெளியிலே சர்க்கஸ் கம்பெனியானது ஒரு கூடாரம் அமைத்து சர்க்கஸை நடத்தி வந்தார்கள். எதிர்பாராத விதமாக அன்று மாலை அந்த சர்க்கஸ் கூடாரம் தீப்பிடித்து கொண்டது. எனவே கிராமத்திற்குள் சென்று மக்களை அழைத்து தீயை அணைப்பதற்காக வழக்கமாக சர்க்கஸில் இருக்கக்கூடிய மக்களை மகிழ்விக்கக்கூடிய கோமாளியை அனுப்பினார்கள். அந்த கோமாளியும் வந்து மக்களிடம் தீ அணைக்க ஓடி வாருங்கள் என்று அழைத்த பொழுது எல்லோரும் சிரித்தார்கள். தங்களை எப்படியாவது ஏமாற்றி சர்க்கஸுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லுகிறான் என்று நினைத்தார்கள். ஆனால் யாரும் அந்த கோமாளியை அவருடைய பேச்சை நம்பாத காரணத்தால் தீயானது ஊருக்குள் மிக விரைவாக பரவி பெரும் பகுதியை தீக்கிரையாக்கிவிட்டது. கோமாளியினுடைய வெளி தோற்றத்தை கண்டு தவறாக எடை போட்டார்கள் அந்த கிராமத்து மக்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவரின் வெளி தோற்றத்தை கண்டு அவரை தவறாக எடை போடக்கூடாது. பிரம்மாண்டமான தேரிலே சிறிய ஒரு அச்சாணி இல்லை என்றால் அந்த தேர் முச்சானும் ஓடாது என்பார் வள்ளுவர். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்பார். நமது அறியாமையால் அல்லது நமது பாரபட்சமான மனநிலையால் மதிப்புமிக்க மற்றும் முக்கியமான நபர்களை நாம் தவறாக எடை போட்டு ஏற்க மறுக்கிறோம், நிராகரிக்கிறோம். இயேசுவும் அவரது சொந்த ஊரில் நிராகரிக்கப்பட்டார். யோவான் தன் நற்செய்தியில் சொல்வார், அவர் தமக்கு உரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு வேறு விதமாக கூறுகிறார். இயேசு தன் சொந்த ஊராகிய நாசரேத்தூர் ஜெபக்கூடத்தில் போதிக்கிறார். அதை கேட்கின்ற அந்த மக்களின் உணர்வுகள் இரண்டு வகையாக இருந்தன. முதலாவதாக மக்கள் இயேசுவின் பேச்சை கேட்டு, இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன, என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் என்று வியக்கின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். அதே நேரத்திலே இந்த வியப்பு உணர்வு விரைவிலே மறைந்து போகிறது. உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலே இறைவாக்கினர்கள் புறக்கணிக்கப்பட்டது போலவே இயேசுவையும் மக்கள் இறைவாக்கினராகவோ மெசியாவாகவோ ஏற்காமல் புறக்கணித்து விடுகிறார்கள். இவர் தச்சர் அல்லவா, மரியாயின் மகன்தானே, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்று மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இயேசுவின் குடும்பத்தை வைத்து இயேசுவை எடை போடுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நாசரேத்தூர் இயேசுதான் மெஸ்ஸியா என்று பிலிப்பு நத்தானியேலிடம் கூறியபோது, நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா என்று ஏளனமாக கேட்டார். இயேசுனுடைய ஊரை வைத்து அவரை தவறாக எடை போட்டு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் நத்தானியேல். அன்புக்குரியவர்களே, இயேசு தன் சொந்த ஊருக்கு திரும்பி சென்ற காலகட்டத்திலே அவருடைய புகழ் ஓரளவு பரவி இருந்தது. ஆயினும் ஊர் மக்கள் அவரை இன்னும் பழையவராக, தங்களுக்கு பழக்கமானவராகவே எண்ணியதால் தடை சுவர்கள் எழுந்தன. கிட்ட இருந்தால் முட்டப்பகை என்று சொல்வார்கள். அதுபோலவே நமக்கு மிக நெருக்கமானவர்கள் பலரின் உயர்ந்த நற்பண்புகளை காண்பதற்கு பதிலாக நமது நெருக்கமே தடையாகி விடுகிறது. ஓ, இவர்தானே என்று எளிதிலே முத்திரைகளை குத்தி விடுகின்றோம். இவர் தச்சர் அல்லவா, இவர் மரியாவின் மகன்தானே என்று ஊர் மக்கள் எடுத்திருந்த முன் சார்பு முடிவுகள் அவரையும் அவர் சொன்ன உண்மைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டன. ஒருவரது பிறப்பையும் அவர் செய்கிற தொழிலையும் வைத்து நாம் எடுக்கும் அவசரமான
அவலமான முடிவுகள் எவ்வளவு தூரம் நமது சமுதாயத்தை நம்மை பாதித்துள்ளன என்று நாம் விளக்க தேவையில்லை. இத்தகைய முன்சார்பு முடிவுகளுக்கு இயேசுவே பலியானார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நமக்கு ஒரு எச்சரிக்கையும் தரப்பட்டுள்ளது. மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார், அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய முடியவில்லை. புறவினத்தாரான நூற்றுவர் தலைவரின் விசுவாசத்தை கண்டு வியப்புற்ற இயேசு தம் சொந்த ஊர் மக்களின் விசுவாசமின்மையை கண்டு வேதனைப்படுகிறார். அற்புதங்களை ஆற்றல் வல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முன் சார்பு முடிவுகளை அகற்றி மூடப்பட்ட கல்லறைகளாக இருக்கக்கூடிய நமது உள்ளங்களை திறந்து எந்தவித அடிப்படையிலும் எவரையும் நிராகரிக்காமல் அனைவரையும் அவர்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்ள தேவையான அருளுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீதமும் நீதமும் அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீதமும் நீதமும் அர்ப்பணமே. இயேசுவே இம்மையே முழுதும் உமக்கு அர்ப்பணமே. அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணமே, நீதமும் நீதமும் அர்ப்பணமே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அகத்தாய் எனும் புனிதை கொண்டாடும் நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அவருடைய துன்பப் போராட்டங்களை உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவருடையாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவ செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். பாரபட்சமின்றி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவாக தாயனும் புனிதியை கண்ணிமை மறை சாட்சியமாகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மகள் விக்டோரியா ரிச்சர்ட் குடும்பத்தினர், லண்டன். திருமதி ஆரோக்கிய மேரி, கோவளம், 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி